ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லாயிருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னும் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகலை. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த vlogல சம்மர் ஹேர் கேர் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்புறம் தொக்கு பிரியாணி ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே சிம்பிளான ஹேர் மாஸ்க் தான். அதுக்கு வந்து பச்சை பயிர் முளைக்க வச்சுருந்தேன். ரொம்ப நல்லாவே முளைச்சிருந்தது. அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஹேர் வந்து ஃப்ரிஸியாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து தேவையான அளவுக்கு, அதான் நம்ம முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ரெண்டுத்தில் ஒன்று இருந்தாலும் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அது எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தயிர் வேணான்னா தயிர் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா கோல்டு பாடி இருக்குது, கோல்டு ஆயிடும்ன்றவங்க ஒரு 1/2 hour வச்சு டக்குன்னு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பாடியாக இருக்கவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட அப்படியே விட்டுடலாம். இன்னுமே நல்லாவே இருக்கும். செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை ரெண்டுமே வந்து ஹேருக்கு வந்து நல்லா சில்கி லுக்கு கொடுக்கும். டேண்ட்ரஃப்லாம் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும். மெயினாக வந்து நல்லா சில்னஸாக இருக்கும் ஸ்கேல்ப்பு. இந்த சம்மருக்கு இது ரொம்பவே எஃபெக்டிவான மாஸ்க்கு. கையில் எடுத்து பார்க்கவே அல்வா மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி தூக்கி ஒரு கொண்டை போட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து குளிக்க இன்னும் டைம் இருக்குது. கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வேலையெல்லாம் கிச்சனில் பார்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு தான் குளிக்கணும். அது வரைக்கும் தலையில் நல்லா அப்சர்வ் ஆகி வரும். இன்றைக்கி வந்து தொக்கு பிரியாணின்னு சொல்லி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அதை ட்ரை பண்ணலாம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ப்ளெயின் பிரியாணி, மீட் எதுவுமே ஆட் பண்ணாமல் பிரியாணி பண்ணிவிட்டு சிக்கனை தனியாக தொக்கு பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோன்றது தான் தொக்கு பிரியாணி. வாஷ் பண்ண சிக்கனை மஞ்சப்பொடி, அப்புறம் தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதான் ப்ளெயின் பிரியாணி. ஹஸ்பண்ட் திடீர்னு கால் பண்ணி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரதா சொல்லிட்டாரு. அந்த அண்ணா வந்து சிங்கிள் மெம்பராக இருக்கார். ஸோ வந்து நம்ம வீட்டில் இன்றைக்கி அவருக்கு லஞ்ச் ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டாரு. சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டே வந்து சமைக்கலான்னு சொல்லிட்டு தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். தண்ணி குடிச்சிட்டு நம்ம போய் குளிக்கும் போது நம்மளோட ப்ளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேகமாக வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு. தலையை காய வைக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லை. ஸோ வந்து சின்னதாக ஒரு ஏர்பின் போட்டு சமைச்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து முடியை காய வைக்கணும். பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வர்றதுக்கு நான் பிகினர்ஸ்க்கும் சொல்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. பெரிய பாத்திரம், நம்ம அளவை விட பெரிய பாத்திரமாக எடுத்து தாராளமாக சமைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக பிரியாணி வரும். இன்றைக்கி நான் வந்து இந்த பிரியாணி சட்டியில் தான் செய்ய போகிறேன். என்னோடய பாத்திரம் ஒன்றுத்துக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இது வந்து நான் காஷ்மீரில் இருக்கும்போது வாங்கினது. அதெல்லாம் எடுக்கும் போதே எனக்கு ஒரு மெமரிஸ் வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்குள்ளே மழைலாம் விட்டு ரொம்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் பிரியாணி தரைக்க கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நெய் எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போல்லாம் நெய் ஆட் பண்ணாமல் பிரியாணி பண்ணால் எனக்கு ரொம்பவே பிடிக்குது. ஏன்னா நான்வெஜ்ஜில் திரும்ப நம்ம நெய் ஆட் பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசாக ஆட் பண்ணால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நல்லா கலரி விட்டுட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கி வந்த உடனே புதினா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புதினா போட்டால் தடையுமே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அது வதங்கிட்டுச்சுன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் எவ்வளோ வதங்குதோ அவ்வளோவும் பிரியாணி சூப்பராகவே இருக்கும். இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். அளவு வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ பேருக்கு செய்கிறோமோ அதுபடி வந்து ரேஷியோ மாறும்.
அதனால தான் நான் எதுவும் ஷேர் பண்ணல. ஆல்ரெடி பிரியாணி ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடரும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பிரியாணிக்கு நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறது கிடையாது. எதுக்குன்னா அந்த ஃப்ளேவரே வந்து வேறு மாதிரி ஆயிடுது. சாப்பாடோட டெக்ஸ்சர்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறின மாதிரி இருக்குது. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நான் 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சைட்லேயே வந்து சிக்கன் தொக்குக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஒன்லி சோம்பு மட்டும் போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ சைடில் வந்து பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி நல்லா ஊறிச்சோன்னா சீக்கிரம் வெந்துடும். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ சிக்கன் தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் தக்காளியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக மேரினேட் பண்ண சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வர தண்ணியே போதும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து புதினாவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் நம்ம பிரியாணியும் பார்க்கலாம். 90% குக் ஆகிருச்சு. நான் எப்போவுமே காரம் கம்மியாக போடுறதுனால கலர் வந்து கம்மியாக தெரியும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். நம்ம சமைக்கிறதே குழந்தைங்களுக்காக தான். இப்போ வந்து நல்லா மூடி போட்டு மேலே வந்து நார்மல் தண்ணி தான் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் வைக்கல. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. நான் சிக்கன்லேயே வந்து மேரினேட் பண்ண மசாலா தவிர எந்த மசாலாஸும் ஆட் பண்ணலை. அதுலேயே வந்து நிறைய ரெட் சில்லி பவுடரில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே போதுமானதாக இருக்கும். நம்ம வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த காரமே எல்லாமே கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் தொக்கு பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அதில் பிரிஞ்சு வந்த தண்ணி தான். எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேணாம். ப்ளெயின் பிரியாணியை மேலே ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்திட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் ஒரு பிளேட்டில் நம்ம குப்புற போட வேண்டியது தான். இதுதான் வந்து நம்மளோட தொக்கு பிரியாணி. ரொம்பவே நல்லா இருந்தது. ஒன்றும் இல்லை, இந்த குஸ்காவில் நம்ம தொக்கு பண்ணி மேலே வைக்கிறோம், அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி தான். ரொம்ப நாளாக இந்த ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு ஒரே டெம்ப்டாக இருந்தது. ஃபைனலி பண்ணி முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கூட வந்து முட்டை இல்லைன்னா எப்படி, முட்டையும் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாச்சு. நீங்கள் தயிர் பச்சடிலாம் பண்ணும்போது கொஞ்சம் கேரட்லாம் துருவி போடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ தான் டைம் கிடச்சிது. மாடிக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக எடுத்து நான் போன நேரம் நல்லா காற்று, ஏன்னா கொஞ்சம் தூரம்லாம் போட்டு விட்டுறதுனால ஏர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நமக்கான டைமை நம்ம தான் ஒதுக்கணும். செல்ஃப் கேர் வந்து ரொம்பவே முக்கியம். ஆல்சோ செல்ஃப் லவ்வும் ரொம்பவே முக்கியம். எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை பாய்.